எஸ்டிஃபைல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டேனால எல்லா ஒரு பசங்களுக்குமே வந்து ஒரு ஒரு என்ன உங்கள்ட்ட சொல்றது? ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச டே அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு என்ஜாயான ஒரு டேவா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 6 நாள் ஒர்க்குக்கு போயிட்டு அந்த ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். அந்த ஒரு என்ஜாய்மெண்ட். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து அந்த ஒன் டே அப்படிங்கும்போது, அந்த சண்டே வந்து அந்த கிரிக்கெட் விளையாடலின்னா வச்சுங்க, கைகாலெல்லாம் பதறுங்க. அது எப்படி அந்த ட்ரிங்க்கு அடிக்ட் ஆனவங்களாம் அதை இல்லைன்னா ஒரு மாதிரி உடம்புல இதாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சண்டேல விளையாடலினா அப்படியே கைகாலெல்லாம் பதட்டமாகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா வந்து இந்த சண்டேல வந்து எங்க டீம்ல வந்து மேட்ச் போடல. ஆல்ரெடி எங்க டீம்ல பெருசா வந்து ஆளுங்களே கிடையாது. இருந்த எல்லாருமே ஏதோ காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வராம போயிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட வந்து நம்ம டீம்ல பெருசா ஆள் கிடையாது. இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்டீங்கன்னா எனக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடி இருந்து நான் சின்ன வயசுல இருந்து பயங்கரமா விளையாடுவேன். ஆனா பெருசா நாங்க ட்ரையெல்லாம் இல்லை. இது ஒரு சண்டே என்ஜாய்க்காக விளையாடுது. ஏன்னா நம்ம ஒர்க் அப்படி இப்படின்னு போறோம். அந்த ஒன் டே தான் வந்து ஃபுல் ஹாப்பினஸோட ஜாலியா விளையாண்டுட்டு பசங்களோட ஜாலியா இருக்கும் அந்த விளையாடுறது. அந்த ஒரு நாளுமே வந்து இப்படி போகுது அப்படி போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க. ஏன்னா இப்ப நான் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிரவுண்ட் இருக்காது. அவங்க வந்து வெளியே போய் விளையாடுவாங்க. நம்ம அப்படி இல்லைங்க. நம்ம கொஞ்சம் சிட்டியோ கிராமம் கலந்த மாதிரி இருக்கும் நம்ம ஊர். அப்படிங்கும் போது நம்ம வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-200 மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிரவுண்ட் இருக்குது. அங்க ஒண்ணும் இல்லை, அவ்வளோ பெரிய கிரவுண்ட்ல மேட்ச் விளையாடல அப்படிங்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க அந்த சண்டே. அதுங்காட்டி வந்து எங்க டீம்ல இருந்து யாரும் வர்றதில்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளி டீம்ல இருந்து விளையாண்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு லோக்கல்ல நிறைய டீம் தெரியும். இப்போ எப்படின்னா வந்து நான் இங்க மேட்ச் போலினா வேற டீம் போய் விளையாடுறது அது விளையாடலாம். ஆனா வந்து அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது இல்லைங்க. ஒரு ஸ்போர்ட்ஸா பார்க்கும்போது போய் விளையாடலாம். பட் ஆனா நம்ம பசங்களோடு சேர்ந்து விளையாடுற ஹாப்பினஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. அதுங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளி டீம் கூட ஆடி இருந்தேன். அப்படி இப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு ஆடவே. என்னன்னே தெரியல. ஆனா அந்த ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் கிடைச்ச மாதிரியே தெரியல இன்னைக்கு விளையாண்டதுல. அதுங்காட்டி எங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதுவும் பண்ணி சண்டே விளையாட வந்துருங்கப்பா. உண்மையிலுமே சொல்ற கஷ்டமா இருக்குதுப்பா. விளையாடலின்னு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. போன சண்டே மேட்ச் போட்டாங்க. அப்போ ஆள் இல்லாம அப்படி இப்படின்னு விளையாண்டு தோத்து போயிட்டோம். தோக்குறது ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது எப்பவுமே இருக்கிறதா, அது பிரச்சனை இல்லை. தோத்துட்டோம். ஆனா ஆள் இல்லை. இருக்கிற ஆளுகளை வச்சு விளையாண்டு 11 இருந்தாதாங்க விளையாடவே முடியும். நாங்க விளையாடுறது வந்து பாத்தீங்கன்னா கார்க் பால். அதுங்காட்டி 11 இருந்தால் தான் விளையாட முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. போன வாரத்துலயே எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. போன மாதிரி தான் இருந்துச்சு. அதுங்காட்டி இந்த சண்டே மேட்ச் போடல, ஆள் இல்லாதங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விளையாண்டுருந்தாங்க. அவங்க கூட தான் சேர்ந்து நானும் விளையாண்டேன். ஆனா என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி எப்பவுமே நான் ஒரு மைண்டே சேஞ்ச் ஆயிரும் போல நமக்கு. ஃபீல்டிங் எல்லாம் விளையாடும் போது ஓரளவுக்கு நல்லா, ஆனா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கலைங்க. நம்ம பசங்க கூட விளையாடுற ஃபீல் வந்து கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா வந்து இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நானும் மதன் மாப்பிளையும் வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கும் போது எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும். நாங்க நிறைய விஷயத்த பத்தி பேசிட்டு போவோம். நிறைய அப்படி இப்படின்னு இருப்போம். பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்போம். இதுவே வந்து தெரியாத ஒருத்தவங்க கூட போகும்போது அந்த கம்யூனிகேஷன் வந்து அப்படியே ட்ராப் ஆயிரும். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் போகும்போது நம்மளே அது பேசாம ஒரு மாதிரி நம்மளே சைலண்ட் ஆயிரும். இதோ நம்ம பசங்க இருக்கும்போது வந்து அந்த இடத்துல கத்தி கூச்சலா விளையாடுவோம். அது வந்து எல்லா பக்கம் இருக்கும். அந்த மாதிரி யார் யாரு நீங்களா விளையாடுறதால மிஸ் பண்றீங்க, அதே மாதிரி உங்க பசங்க கூட சேர்ந்து விளையாடுறதால மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்காகலாம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறது பாருங்க. ஆனா ஆமா, வேற தெரியல என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வெளியே போனாதான் வீடியோ போட முடியும். அநேகமா நான் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். ஆனா அதுக்கு ஒரு ப்ராப்ளமா வந்து ஒரு விஷயம் வந்து நிக்குது. அங்காட்டி ஒரு கொஞ்சம் பட்ஜெட் ஆகுறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப்ல வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச வீடியோஸ் போடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து போக போக நமக்கு ஃபர்ஸ்ட் அப்படி இப்படின்னு வீடியோ ரெகுலரா போடுவோம். அதுக்கப்புறம் தானாவே கண்டென்ட் வந்து கிரியேட் ஆகும். அதை வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் போட ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாட்டுருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிச்சுங்க. இந்த கிரவுண்டை பார்க்கும்போது அந்த கிரவுண்ட் எல்லாம் எம்டியா இருக்குங்க. அது எம்டியா இருக்கும்போது மனசுக்குள்ள அப்படியே தகன்னு எரியும். ஆனா முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் போட்டுருவோம். வீக்லி சண்டே வந்து 2 மேட்ச் போட்டுருவோம். 2 மேட்ச் எப்படியோ அப்படி இப்படின்னு விளையாண்டுருவோம். ஆனா எங்க டீம்ல சொல்ல போனா 2 டீம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. 2 டீம் பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஆளெல்லாம் கிளைய அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேனேஜ் பண்ணி விளையாண்டு இருந்துட்டோம். வெயிலின் தாக்கங்காட்டி ஒரு மேட்ச் தான் போட்டோம். அந்த ஒரு மேட்ச்சுக்கே யாரும் வர மாட்டேறாங்க.
அதுதான் வந்து பெரிய கஷ்டமே. சரி விடுங்க, என்ன பண்றது. இந்த மாதிரி நீங்களா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஃபோர்ட்ஸரா என்னால இதெல்லாம் தாங்க முடியலைங்க, சத்தியமா என்னால முடியல. ஓகேங்க, இந்த வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.